ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில புதன்கிழமை அன்னைக்கு பசங்க எப்படி ஸ்கூல் போறாங்கன்னு தான் இந்த பிளாக்ல வரப்போகுது. நீங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே 6:30 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டோடைய வியூ பாருங்க. அப்படியே வந்து ஒரு சிட்டி லைஃப் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். கிராமத்துலலாம் கோழி கூவுற சவுண்ட் கேட்கும், குருவி கத்துற சவுண்ட் கேட்கும். பட் இங்க எந்த சவுண்டும் கேட்காது. ரொம்ப அமைதியா இருக்கும். கிராமத்துல இருக்கும்போது வீட்டை சுத்தி காக்கா சவுண்டு தான் அதிகமா இருக்கும். டெய்லியும் காக்கா வந்து சாப்பாட்டுக்கு வந்து பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது அந்த கட்டையில வந்து நின்னுடும். ஆல்ரெடி நிறைய விளாக்ல பார்த்துருப்பீங்க. பட் இங்க ஒரு காக்கா கூட வரலைங்க. அதுக்கப்புறம் பால் வந்து குடுத்துருந்தாங்க. பால் வந்து பசும்பால் தான் நம்ம இங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட்ல கொண்டு வந்து வீட்லயே குடுத்துருவாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் 1/2 லிட்டர் பால் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இங்க 1/2 லிட்டர் பால் வந்து ₹20. மந்த்லி ₹600 பே பண்ற மாரி வரும். அடுத்து டீ வச்சாச்சுங்க ஒரு பக்கம். இதுல வந்து டீ தூள் போட்டிருக்கேன், இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா சுண்டுனா தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் டீயும். அடுத்து ஒரு பக்கம் ஒலை வச்சிருந்தேனே, ஒலை வந்து கொதிச்சதும் அதில் அரிசி போட்டு விட்டேன். அரிசி இப்போ சாதமாக வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு 1 வீக்காக வந்து ஃப்ரிட்ஜில் கோஸ் இருந்துச்சு. அந்த கோஸை கட் பண்ணி இன்னைக்கு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. எலுமிச்சம்பழத்தை வச்சு இன்னைக்கு லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சிட்டேன். டீ போட்டேன். டீ வடிகட்டி ஊத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. செம்ம சூடு வேற. நானும் எப்படியோ அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஒரு கிளாஸை ஊற்றியாச்சு. பட் ஊற்றி வச்சேன். ஆனால் அதை வந்து குடிக்கவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து கிச்சனில் வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால டீ குடிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. கிளாஸோட எடுத்துட்டேன். பட் குடிக்கல. அங்கேயே தான் ஓரமாக இருக்கும். அடுத்து ஒரு வானில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலாம் போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை வந்து ஆட் பண்ணிடுவேன். ஒரு கிளாஸ் டீ ஊற்றின பார்த்தீங்களா, அங்கேயே இருக்கு பாருங்க. ஏன்னா இப்போ பொரியல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு டைம் இல்லை. சாதம் இப்போ வடிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து கோஸை ஆட் பண்ணி அதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கேன். சால்ட்டு, மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். லெமன் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு, கடுகு, பட்டை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதை மட்டும் சேர்த்து எடுத்து வச்சிருக்க லெமன் சாறு ஆட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டி எடுத்ததுக்கப்புறம் லெமன் சாறு ரெடி. அதில் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். பொரியல் செஞ்சுருந்தேன் பாருங்க. பொரியல் வந்து ஃபைனலாக 3 முட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாப்பா வந்து கிச்சனில் என்ன இன்னைக்கு லஞ்சு செய்கிறீங்கன்னு விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தா. நீயே பாருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அதிசயமாக வந்து கோஸில் முட்டைலாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பாப்பா வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு, நான் போயிட்டு கிளம்புறேன், நீங்கள் குக்கிங் வேலையை பாருங்கன்னு பாப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டா. லஞ்ச் ஃபைனலாக முடிஞ்சாச்சுங்க. லஞ்ச் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். லெமன் ரைஸும் கோஸ் பொரியலும் அவங்க லஞ்ச் பாக்ஸ்லையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு இப்போ தலையும் பின்னி விட்டாச்சு. தர்ஷனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். தர்ஷனும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். தர்ஷன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் வந்து போட்டு விட்டு சாரை கிளப்பி விட்டுறணும். இவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பாப்பாவே வந்து லஞ்ச் கூடையில் எடுத்து வச்சிட்டா. இப்போ தர்ஷனும் தன்ஷியும் ஸ்கூலுக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க. டெய்லி மார்னிங் இப்படி தான் பசங்க ஸ்கூல் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ தம்பிக்கு வந்து ஆல்ரெடி நான் டீ போட்டு வச்சிருந்தேன். அப்போ சார் வந்து குளிக்க போயிருந்தாரா, அப்போ கொடுக்க முடியல. இப்போ சாப்பிடும்போது 6 கிளாஸ் டீ போதும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால 6 கிளாஸ் பாப்பா ஊற்றி எடுத்துட்டு வர சொல்லி இப்போ தம்பி கிட்ட கொடுத்தாச்சுங்க. இங்கே இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த டீயை வந்து சூடா இருக்குன்னு கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி டீயை வச்சுட்டான். திரும்பி போயிட்டு குடிப்பான்னு சொல்லும்போது அந்த டீயை வந்து எப்படி கீழே ஊத்துனானே தெரியல. கீழே ஊத்திட்டான். டைனிங் டேபிள் மேலேயே ஊத்திட்டான். அதை ஏன்டா ஊத்துனன்னு கேட்டதுதான். அதுக்கு அழுதுட்டு இருக்கான் பாருங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது தர்ஷன், போய் செப்பல் போட்டு கிளம்புடான்னு சொன்னதுதான். இப்ப எழுந்து போயிட்டு செப்பல் போடுறதுக்கு போவான். இவனுக்கு வந்து செப்பல் எடுத்து 1 மாசம் தாங்க ஆகுது. அதுக்குள்ள செப்பலை வந்து பிச்சுட்டான். பின்னாடி மாட்டுறது தான் பிச்சிருந்தான் இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் செப்பல்ல எந்த டேமேஜும் கிடையாது. இன்னைக்கு பாக்குறேன், காலையில எடுத்து பாக்குறேன், செப்பல் ஃபுல்லா நீட்டா கிழிச்சு வச்சிருக்கான். 1 மாசம் தான் ஆகுது. இப்ப புதுசா நான் வந்து திரும்ப இவனுக்கு செருப்பு எடுக்கணும். மாசத்துக்கு ஒரு செப்பல் எடுக்கிறதான்னு யோசிக்கிறதாவும் இருக்கு. இந்த செப்பல் பாருங்க. இவனாவே எப்படி வந்து கிளாஸ்ல போர் அடிக்குதுன்னு செப்பலை பிடிச்சி பிச்சு பிச்சு விளையாடுவானான்னு தெரியல எனக்கு. ஃபுல்லா பிச்சுட்டான். ஏன்னா பாப்பாவுக்கும் சேம் இதே செப்பல் தான் எடுத்திருந்தேன். பாப்பாவோட செப்பல்ல ஒரு டேமேஜ் கூட கிடையாது. இவன் செப்பலை பாருங்க. ஃபர்ஸ்ட் பின்னாடி மாட்டுறது இருந்து பிச்சு போட்டான். அடுத்து நீட்டா வாரையா பிச்சுட்டான். இப்ப இவனுக்கு இன்னொரு செப்பல் வந்து நம்ம எடுத்தாகணும். அடுத்து அந்த செப்பல் போடும்போது கூட அந்த அழுகை நிக்கவே இல்லை பாருங்க. இவன் காலையில எப்பவுமே ஒரு பிடிவாதமா தான் ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருப்பான். சாப்பிட்றதும் சரி, கிளம்புறதும் சரி. இப்ப சார் வந்து அழுகையை நிறுத்திட்டாரு. பட் அந்த கோவம் அவனுக்குள்ள என்ன இருக்கு, அவனோட லஞ்ச் கூட வந்து அங்க அந்த பெஞ்ச் மேலேயே வச்சுட்டு இவன் இப்போ போறான். லஞ்ச் பேக் எடுத்துட்டு போல.
அப்புறம் பாப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் பாப்பா போயிட்டு லஞ்ச் பேக் எடுத்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. எப்பயுமே தர்ஷன் வந்து ஒரு பிடிவாத குணம் அவங்கிட்ட அதிகமா இருக்கு. இப்போ பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலும் கிளம்பிட்டாங்க. வழி எங்க இருக்கு? தம்பி எந்த வழியா போறான் பாருங்க நீங்களே. நடக்கிற பாதை எங்க இருக்கு? தம்பி எந்த வழியா போறான் பாருங்க. ஒரு வழியா 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வேனு ஏத்தி விட்டாச்சு. நம்ம வீட்லேருந்து அந்த கார்னர்ல தான் வேன் இப்ப ஏறிட்டாங்க. அடுத்து வேன் வந்து அந்த ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்கள இட்டுட்டு ஸ்கூலுக்கும் வேன் கிளம்பிடுங்க. இப்படிதான் டெய்லியும் பசங்க கூட ஒரு போராட்டமா, போர்க்களமா இருந்து இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். ஒரு வழியா இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, அப்புறம் என்னுடைய ஒர்க் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். கேட்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ உள்ளார வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விடணுங்க. வீடு ஃபுல்லா வந்து கூட்டி விடணும். ஏன்னா எல்லாமே வீட்டுக்குள்ள கிளம்புறதுனால கொஞ்சம் எல்லாமே டஸ்ட் அதிகமா இருக்கும். எப்பயுமே ஸ்கூலுக்கு வந்து பசங்கள அனுப்பி விட்டு தான் நான் எப்பயுமே வீடெல்லாம் வந்து பெருக்கிறது, பாத்திரம் விளக்குறது எல்லாமே பசங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ட்ரெஸ் வாஷிங் வந்து கிடையாது. நேத்து ஈவினிங்கே நான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு மார்னிங் வந்து வாஷிங் இல்ல. அந்த வேலை கொஞ்சம் எனக்கு மிச்சமாயிடுச்சுங்க. கிச்சன் ஃபுல்லா அப்படியே கஜ கஜ கஜன்னு கிடக்கும். 2டே சாப்பாடு தான் செஞ்சேன். ஒண்ணு லெமன் ரைஸ், இன்னொன்னு பொரியலு. அதுக்கே சிங்க் தாண்டுன பாத்திரங்கள்லாம் கிடக்கும். சிங்க் இல்லாம சைடுல இருக்கு பாருங்க. ஏன்னா சிங்க் உள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்ல. மார்னிங்கே வியூ பாருங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இப்படிதான் இருக்கும் வியூ. நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து கீழே தரை போட வேண்டியது இருக்கு. இந்த தரை போடுறதுக்கு இன்னும் ஜல்லி மணல் போட்டாதான் இன்ஜினியர் சார் வந்து இங்க தரை போட்டு கொடுத்துட்டு போவோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலே அது பெண்டிங்ல அப்படியே இருக்குங்க. என் வீட்டுல எனக்கு மிகப்பெரிய வேலை. எனக்கு ரொம்ப வந்து அந்த இடத்துல போனாலே ரொம்ப அந்த வேலையை முடிச்சுட்டு சிகரெட்டா வரணும் ரொம்ப கஷ்டமா நான் நினைக்கிற வேலையே சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை விளக்குற வேலை தாங்க ரொம்ப ஒரு மோசமான வேலை. இப்போ ஆரோவில் தண்ணி இல்லை, அதனால சுவிட்ச் போட்டு விட்டேன். ஏன்னா கரண்ட் நின்றுடுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாது. குடிக்கிறதுக்கு டேரெக்டாக வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஆரோவில் தான் பிடிச்சி சமைச்சிக்கிறோம். நான் பிடிச்சி குடத்துலையோ பாத்திரத்துலையோ தனியாக வைக்கல. அதனால நமக்கு வந்து ஆரோ வாட்டர் எப்பயுமே மெயினா தேவை. 12 லிட்டர் ஸ்டோரேஜ். அதனால எப்பயுமே நான் வந்து அதை ஃபில் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப பெரிய டாஸ்க் எனக்கு இந்த சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை விலகிட்டு எட்ட வர்றதாங்க. அதே போல பாருங்க, சிங்க் தாண்டின பாத்திரம் வேற நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நின்று நான் விளக்குறதுக்கே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சு கிச்சன்ல இருந்து வெளியாகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துரும். ஃபைனலா ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டேன். ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். ஹால் பாருங்க, ஹால் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன். புது வீட்டோட எம்டி ஹோம் டூர் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஹோம் டூர்ல என்ன கொடுக்கணும்னா, ஹாலுக்கு எவ்வளோ சைஸ் போட்டு நம்ம கட்டியிருக்கோம், பெட்ரூம்க்கு சின்ன பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ சைஸ்க்கு நம்ம போட்டு கட்டியிருக்கோம், நெக்ஸ்ட் டைல்ஸ் என்ன ரேட்டு, மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன ரேட்ல நம்ம கொடுத்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் மொத்த பட்ஜெட் எவ்வளோ, கிச்சனுக்கு எவ்வளோ செலவாயிருச்சு, கிச்சன் எவ்வளோ சைஸ்ல கட்டியிருக்கோம், போர்ட்டிக்கு எவ்வளோ சைஸு. ஸோ இந்த மாதிரி இன்னும் மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து இன்னும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி என்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லணும்னா சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நான் அதையும் ஒரு வீடியோவா மேக் பண்ணி சொல்றேன். இந்த போட்டோ வந்து இது வரைக்கும் நீங்க தூரத்துல இருந்து தான் பார்த்துருப்பீங்க, கிட்ட இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த போட்டோ என்னுடைய ஸ்பெஷலான ஒரு போட்டோ. என் லைஃப்ல எனக்கு ஸ்பெஷலா கிடைச்ச ஒரு போட்டோ. இந்த ஃப்ரேம்ல என்னோட போட்டோ மொத்தம் 150 போட்டோ இதுல மேக் பண்ணி ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ரொம்ப எனக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ஃப்ரேம் இதுதான். என்னுடைய மொத்த போட்டோஸ் எல்லாமே இதுல தான் இருக்கு. நெக்ஸ்ட் மேல இருக்கிற ஃப்ரேம்ல சென்டர்ல இருக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி, நடுவுல நானு, அடுத்து என்னோட அக்கா, 2 கார்னர்ல சாரியில இருக்கிறது நான் தாங்க. இந்த ஃப்ரேம் என்கிட்ட வந்து ரொம்ப வருஷமா என் கூடயே தான் இருக்கு. இப்போ வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்கல, அதனால பார்க்காதவங்களுக்காக அந்த ஃப்ரேம் வந்து இப்போ எடுத்திருக்கேன். காலையிலே எல்லா ஒர்க்கும் வந்து வேகமா முடிச்சாச்சு. பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் சொன்னேனே, என்னோட பெரிய டாஸ்கே அந்த சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை விளக்குறது தாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா, எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல. ஃபைனலா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டியூஷன் அனுப்பி விடணும். இன்னைக்கு இப்படிதாங்க புதன்கிழமை காலையில என்னுடைய ஒர்க் எல்லாம் இப்படிதான் போச்சு. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டோட ஹோம் டூர் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் மட்டும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் என்னென்ன சைஸ்ல, எவ்வளோ மெட்டீரியல்ஸ்ல, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் பட்ஜெட்ல நம்ம வீடு கட்டியிருக்கோம்னு கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க.